பரிபூர்ணமான அன்பை காட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் உங்க மனக்கொருந்த காதலிடமிருந்து நீங்க கிடைக்கப் பெறுவீங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல நீங்க அவருக்கு சிறந்த ஒத்துழைப்பு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. சிறப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வாரப்பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம், அதாவது குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான நமது கன்னிராசி வாரப்பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல ஆனி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக 24 ஜூன் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல ஆனி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் தேதிங்க, புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆனி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றம் அதே நாளே நடக்குதுங்க, அதாவது 26 ஜூன் 2024 புதன்கிழமை அன்னைக்கே நடக்குது. அந்த நாள் சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக செய்யணும்னு ஆசைப்பட்ட சில காரியங்களை இந்த வாரம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஓரளவு சிறப்பான வெற்றிகளை பெற்று திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. அதனால நாட்பட்ட சிந்தனைகள்லாம் இப்பொழுது உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே அற்புதமான ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. ஏன்னா தடைப்பட்ட பணிகள் இத்தனை மாசமா தடைப்பட்டு இருந்த சில காரியங்களை இப்போ முடிக்கிறதுனால உங்களுக்கு வேற லெவலில் திருப்தி ஏற்படும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பழைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்க முயற்சி செய்யும் போது முக்கியமான சில நபர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால யாரை நம்பி நீங்க வேலை பார்க்க வேண்டாம். உங்களை நம்பி, உங்க சொந்த கையை நம்பி மட்டும்தான் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்க மற்றவங்களை நம்பினீங்கன்னா அப்படின்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்ட சில பண வரவுகள் கைக்கு வர்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷம் கூடினாலும் சில வரவுகள் உங்களுக்கு வராமல் தள்ளி போய் இழுபறியாக கூட மாறலாம். நீங்க பொறுமையாக இருந்து தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம். யாராவது உங்களுக்கு பணம் திருப்பி தர வேண்டி இருந்தது அப்படின்னா அது எப்படி திருப்பி தருவாரு அப்படின்றத நீங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு நீங்க வசூல் பண்ண முயற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ஸ்லயே மொபைல்லேயே வர மாதிரி நீங்க யூபிஐல அனுப்ப சொல்லி நீங்க சொல்லிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுங்க. நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கோபமா பேசுறதெல்லாம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லது. அப்பதான் மத்தவங்க உங்க மேல அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க. சரி, கோபத்தினால நீங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. அதனால நீங்க கோபமான பேச்சுக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனாக இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. காது தொடர்பான பிரச்சனைகள், அதாவது காது வலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வீடு சம்பந்தமான விஷயங்கள், மனை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே குறையும். எனவே வீடு கட்டவோ அல்லது வீடு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலோ இந்த வாரம் நீங்க தாராளமாக செய்யலாங்க. பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளணும்னா தாராளமாக இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளலாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ரீஸ்டார்ட் கிடைக்கும், நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். புதிய எபிசோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பயணங்கள் மூலமா உங்களுக்கு உருவாகுங்க. அதனால நீங்க எந்த காரணம் கொண்டும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நிறைய பயணங்களை மேற்கொள்ளலாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கொஞ்சம் மனதுல ப்ரெஷர் இருக்குங்க. அந்த மாதிரி சூழலாம் உங்களுக்கு பதட்டம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க மனதில் அழுத்தத்தை தவிர்த்து விட்டு பதட்டத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதனால உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடும். அதனால நீங்க கொஞ்சம் பயம் இல்லாம பதற்றம் இல்லாம உங்க வேலைகளை அணுகுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். சரிங்க, நான் அலுவலக பணியில இருக்கேன், எனக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலும் சிறந்த நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருங்க. அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட், தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். அலுவலக பணியாளர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வேலையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும். வாய்ப்புகளை திறம்பட நீங்க
பயன்படுத்திக்க ரெடியாக இருக்கணும். குறிப்பாக எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. குறுகிய தூர பயணங்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்களும் உருவாகும். எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நீங்க அலட்சியமின்றி உங்க காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க. எவ்வளவு முயற்சித்தாலும் உங்க பணிகள் முடியாம கொஞ்சம் சுமை கூடிக்கொண்டே போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. இருந்தாலும் உத்தியோகஸ்தர்கள் உங்க பணிகளை திறம்பட நீங்க பதட்டம் இல்லாமல் செய்து முடிக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நிறைந்த வாரமாக அமையுங்க. கூடு தொழிலெல்லாம் சிறப்பாக நடைபெறும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா உங்க தொழில் சிறப்பாகவே இருக்குங்க. ஆனா எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் இயல் இசை, நாடகம், ஓவியம், நாட்டியம் எந்த துறையை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால உற்சாகமாக இருப்பீங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த வாரம் நிறைய வெற்றிகளை காண முடியுங்கிறதுனால உங்க பணிகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி காரணமாக சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அதனால நீங்க இன்னும் சிறப்பாக செயல்படுங்கிற ஒரு ஊக்கத்தை பெறுவீங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய காதலருடனான காதல் உறவை மேம்படுவதற்கு நீங்கள் பரிபூர்ணமான அன்பை காட்டுவதற்கு நீங்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளணுங்க. அதே மாதிரி உங்க மனு குறைந்த காதலருமே நீங்க அதிகமான அன்பை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போதுமான நேரத்தை கொடுக்கணுங்க. ஒருவேளை உங்க காதலர் உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் அவருடன் பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டு போதுமான நேரத்தை உங்க காதலர் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்க. தாராளமாக உங்க மனு குறைந்த காதலரும் அதை விரும்புவாருங்க. அதன் மூலமாக அன்பின் பிணைப்பு வலிவடையும். எனவே ஒருவருக்கொருவர் மீட் பண்ணக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்து காதல் அன்பை பரிமாறிக்கொள்ள இந்த வாரம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஒருவேளை நீங்க திருமணமானவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணையுடன் அழகான இடங்களுக்கு நீங்க சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை கணவன் மனைவி இடையே ஏற்படும். ஒருவருக்கொருவர் ஆறுதல் தரும் தருணங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதன் மூலமாக உருவாகுங்க. நீங்க சின்ன சின்ன குடும்ப கடன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்துல இருக்குங்க. பெரியோர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க. அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இழுபறியான பெண்டிங் ஒர்க்லாம் உங்களால இந்த வாரம் முடிக்க முடியும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க சொந்த பந்தங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கிற நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் எப்படிலாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்ல நெருங்கிய நபர்கள் கூடவும் நீங்க விவாதம் செய்யலாம். வார இறுதிக்குள்ளார நிதி நெருக்கடிகள் காரணமாக பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நீங்க நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் பழைய நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்களை கூட உங்களது இந்த கூட்டத்திற்கு நீங்க அழைக்கலாங்க. அந்த மாதிரி நீங்க கலந்து ஆலோசித்து நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை மேனேஜ் பண்ணுவதற்கு நீங்க நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க ஏதாவது விருந்து கூட ஏற்பாடு செய்யலாம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யும் போது கூட உங்களது சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த உறவு கண்டிப்பாக மேம்படுவதற்கான ஊக்கம் கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களோடு கலந்து ஆலோசிப்பது ரொம்ப முக்கியம். அதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த உழைப்புக்கு பிறகும் நல்ல ரிசல்ட் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இதுங்க. குறிப்பாக ஐடி, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் குறைந்த உழைப்பு போட்டால் போதுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ்ல தோற்றுறீங்கன்னா அப்படின்னாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்க திறமையில் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் உருவாகுங்க. எனவே சின்ன சின்ன தோல்விகளை நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை எதிர்நோக்கி காத்திருங்கள். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வெண்மையான நிறம் கொண்ட மலர் ஏதாவது ஒன்று சுற்றி நீங்க வழிபடலாம். உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்க கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.